கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை மட்டுமல்ல, இது தேவன் மனிதரை நேசித்ததற்கான அடையாளமான ஒரு புனித பிறப்பை நினைவு கூறும் நாள். அரண்மனையில் அல்ல, ஒரு எளிய கொட்டகையில் உலகத்திற்கான இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த அற்புதமான பிறப்பு பற்றிய வேத வசனங்களை இப்பொழுது குழந்தைகள் கூறுவார்கள். கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிளைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். லூக்கா 2 முதல் 12 வரை. இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது. லூக்கா 1:31-33. See him but not now, behold him but not near. A star will come out of Jacob, a scepter will rise out of Israel. Numbers 24:17. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன் எனப்படும். ஏசாயா 7:6. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன், தேவனுடைய அன்பே கிறிஸ்துமஸின் மையம். அந்த அன்பு வார்த்தைகளால் மட்டுமல்ல, இயேசுவின் வாழ்க்கையையும் தியாகமும் மூலமும் வெளிப்பட்டது. அன்பை கொடுக்கவும், மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போது அன்பு பற்றிய வேத வசனங்களை குழந்தைகளின் வாயிலாக கேட்கலாம். ஒவ்வொருவருடைய வசனத்துக்கும் கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அந்நியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13:4-8 வரை. என் பலனாவை கத்தாவே உண்டு அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாதபடியை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 16:17. வேதம் என்பது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது நம்மோடு பேசும் தேவனுடைய உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. நம் கால்களுக்கு விளக்காகவும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இதே வேதம் தான் இருக்கிறது. ஸோ இப்போது வேதம் பற்றிய வேத வசனங்களை குழந்தைகள் வாயிலாக நம்ம கேட்கலாம். கைகளை தட்டி உங்களை உற்சாகப்படுத்தும். Blessed is the man who walks on the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of scornful, but he delights in his law. He meditates day and night. He shall be like a tree planted by a river of water, that brings forth its fruit in its season. Whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. Your righteousness is everlasting. Your law is truth. Psalm 119:142. ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன்
தேறினவனானால் எந்த தற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. 2 தீமத்தேயு 3:16-17. உலகம் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் அவனிடமிருந்து வரும் ஞானமே நம்மை சரியான வழியில் நடத்தும். அந்த ஞானம் நம் முடிவுகளையும் நம் வாழ்க்கைகளையும் ஆசீர்வதிக்கிறது. இப்போது ஞானம் பற்றிய வேதவசனங்களை குழந்தைகள் மூலமாக கேட்கலாம். All a person's ways seem pure to them, but motives are weighed by the Lord. Commit to the Lord whatever you do, and He will establish your plans. Proverbs 16:2-3. Amen. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் வழிகளெல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. Do not be wise in your own eyes. Fear the Lord and shun evil. Proverbs 3:7. Amen. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியானால், நீ பரியாசிக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்கிறது. நீதிமொழிகள் 9:10-12. உன் சகைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. இருள் சூழ்ந்த உலகிற்கு வெளிச்சமாக இயேசு வந்தார். அவர் வெளிச்சம், நம் பாதையை ஒளிரச் செய்யும் ஒளி. அவர் இருக்கும் இடத்தில் இருளுக்கு இடமே இல்லை. இப்போது வெளிச்சம் பற்றிய வேத வசனங்களை குழந்தைகள் மூலமாக கேட்கலாம். கரங்களை தட்டி உங்களை உற்சாகப்படுத்துங்க. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்றார். யோவான் 8:12. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105. உலகத்திலே வந்து எந்த மனுஷர்களையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியையும் அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1:9-10. எல்மி பராசி உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ பூமியும் கயிறும் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:1-2. இயேசு ஒருமுறை உலகத்திற்கு தாழ்மையுடன் வந்தார், ஆனால் அவர் மீண்டும் மகிமையுடன் வருவார் என்ற நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை. அந்த நம்பிக்கையோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வருகையை பற்றிய வேத வசனங்களை இப்பொழுது நாம் குழந்தைகள் சொல்ல கேட்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரன் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். மத்தேயு 24:30-31. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது தேவனுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விடமாய் எப்பொழுதும் கர்த்தருக்கு கூட இருப்போமாக. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
அந்த நாளில் வானம் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தி நிற்கிறதும் பிந்தி நிற்கிறதும். ஆமென். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். மத்தேயு 24:44. மனம் திரும்புதல் என்பது பயப்பட வேண்டிய வார்த்தை அல்ல, அது தேவன் நம்மை அன்புடன் அழைக்கும் ஒரு வாய்ப்பு. நம் தவறுகளை உணர்ந்து தேவனிடம் திரும்பி புதிய வாழ்க்கையை தொடங்க சொல்லும் அழைப்பு தான் மனம் திரும்புதல். இப்பொழுது மனம் திரும்புதல் பற்றிய வசனங்களை நம் குழந்தைகள் சொல்ல வருகிறார்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும்போதே மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து வெட்டுகிறவன் இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அவைகளை தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கில் விழுவான். நீதிமொழிகள் 28:11-14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். இந்த ஸ்தலத்திலே கேட்கப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறக்கிறவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். 2 நாளாகவும் 7:14-15. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போலே ஆகாய்விட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல எவன் தன்னை தாழ்ந்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான். மத்தேயு 18:3-4. ஆமேன். உண்மையான பாக்கியம் என்பது செல்வத்திலும் புகழிலும் இல்லை, தேவனை நம்பி அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களே உண்மையான பாக்கியவான்கள். அந்த ஆசீர்வாத வாழ்க்கையை பற்றிய பாக்கியவான்கள் தலைப்பில் வேத வசனங்களை இப்பொழுது குழந்தைகள் சொல்கிறார்கள். கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4-8 தேங்க்யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24-26. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேல் பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உருவாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவையாள சூரியனையும் சந்திரனையும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலையாள சூரியனை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்களின் நடுவே இருந்து இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலர்களை போகப்படுகிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வானையும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் கவல் தடுத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 1:36 1-17 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட வெட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121. தேங்க்யூ.